அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமான இடங்களில் 81 மணி நேரமாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் வேலங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான நிறுவனம் தொடர்பாக 26 இடத்துக்கும் செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து ராமலிங்கத்தின் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 81 மணி நேரத்தை கடந்தும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் மேலும் சிலரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள 9 காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி கடலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். மேலும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி கிழக்கு, மகாலிங்கபுரம், ஆனைமலை, பெரியநாயக்கன் பாளையம், தடாகம், மேட்டுப்பாளையம் ஆகிய காவல் நிலையங்களிலும் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது. அதன்படி காணும் பொங்கல் பண்டிகை தினத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பாலமேட்டில் மஞ்சமலை ஆற்றில் அமைந்துள்ள வாடிவாசல் முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சுமார் 12,000 காளைகளும் 5,000 வீரர்களும் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கலியனூர் அருகே திருமணமாகாத இளம்பெண் பெற்றெடுத்த குழந்தையை கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலியனூர் கிராமத்தை சேர்ந்த 21 வயதான இளம்பெண் செங்கல்பட்டு பகுதியில் தங்கி தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றிய போது உடன் பணியாற்றிய இளைஞருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இதனால் இளம்பெண் கருவுற்ற நிலையில் வீட்டிற்கு வந்த நிலையில் வயிற்றுவலி என கூறி மருத்துவமனைக்கு சென்றபோது இளம்பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் குழந்தையுடன் வெளியேறி சென்று கிணற்றில் வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. தகவல் அறிந்த போலீசார் இளம்பெண் கிணற்றில் வீசிய குழந்தையை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் லேசர் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் நட்சத்திர ஏரியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்து செல்கின்றனர். கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் காலை வேளைகளில் நடைபயிற்சி மேற்கொள்வதும் வழக்கம். இந்நிலையில் சோதனை ஓட்டமாக நட்சத்திர ஏரியில் லேசர் ஒளி மூலம் கண்ணை கவரும் வகையில் பல்வேறு வடிவங்களின் பிம்பங்கள் நிகழ்த்தப்பட்டது. மேலும் இசைக்கு ஏற்றவாறு லேசர் விளக்குகள் மிளிர்ந்த காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மேலும் சிலர் இதனை ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் விதிமீறல் தொடர்பாக வந்த 42 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. அதன்படி முதல் நாளில் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷ் 42 புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சிவில் ஆஃப் மற்றும் தொலைபேசி எண்கள் மூலம் வரும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உரிய ஆவணங்களின்றி இதுவரை 2,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாயை திருடி சென்ற 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ஓதையன் சாலை காவல் நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கடையின் ஷட்டர் பூட்டுகளை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்து 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கடை ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் திருட்டில் ஈடுபட்ட திருச்சியை சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 57,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர்.
இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடிப்பேன் என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராமப்புறங்களிலும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இளைஞர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே தேர்ந்தெடுத்த துறையில் முன்னேற முடியும் என்றும் தெரிவித்தார். வரும் IPL தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பேன் என்றும் அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் அரசுடன் இணைந்து 500 கோடி ரூபாயில் 2000 பள்ளிகளில் விவசாயம் முதல் விண்வெளி வரை என்ற ஆராய்ச்சி கூடம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே தனியார் கல்லூரியில் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்ற இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பது சவாலான காரியம் என்றும் அதை இந்தியா சாதித்துவிட்டால் உலகின் 4வது நாடாக சாதனை பட்டியலில் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் மனிதர்களை விண்ணிற்கு அனுப்புவதற்கும் விண்வெளி மையம் அமைப்பதற்கும் விண்வெளியில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கும் இந்த இணைப்பு முக்கிய பங்காற்றும் எனவும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் மாட்டிறைச்சி கடை விவகாரத்தில் இன்று மாட்டிறைச்சி உண்ணும் நிகழ்ச்சியில் ஈடுபட போவதாக முற்போக்கு இயக்கங்கள் அறிவித்துள்ளன. உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி கடை நடத்தக்கூடாது என பாஜக நிர்வாகி மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பாஜக நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உணவகத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மாட்டிறைச்சி உண்ணும் நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுத்துள்ளதாக அந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகர் வடிவேலு கலந்து கொண்டார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் வடிவேலு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்க வைத்தார். இதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வடிவேலு, இருப்பவர்களிடம் அதிக வரியை வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாதவர்களிடம் பார்த்து வாங்குங்கள் என நகைச்சுவையாக கருத்து தெரிவித்தார். மத்திய அரசு உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதால் அதனை பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தென் மண்டல துணைவேந்தர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி நாட்டின் வளர்ச்சிக்கு உயர்கல்வியில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியுடன் கூடிய உயர்கல்விக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 750 ரூபாய் பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி வல்லியனூரில் விவசாய கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் மீண்டும் நியாய விலைக் கடைகள் அரிசி வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இழப்பீடு வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார். நடிகை கௌதமிக்கு நிலம் வாங்கி தருவதாக மோசடி செய்த அழகப்பன் முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். நடிகை கௌதமிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலம் வாங்கி தருவதாக கூறி அழகப்பன் என்பவர் 3 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த வழக்கில் அழகப்பன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அழகப்பன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்ஜாமீன் கோரி அழகப்பனின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் மூசூரக்குடியில் பகுதியில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் 20 பேர் காயமடைந்தனர். மூசூரக்குடி பகுதியில் பொங்கல் பண்டிகை மற்றும் மார்கழி கடைசி வெள்ளியையொட்டி இளவட்ட மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் இடம்பெற்றன. போட்டி தொடங்கிய நிலையில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். இந்நிலையில் மாடு முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.